வணக்கம் நண்பா. இன்னைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, எம்ப்ளாய்மெண்ட் ஐடி ரினியூல் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிங்கன்னா, இது போல் எரர் யார் யாருக்கு வந்ததோ நீங்கள் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்துகிட்டே 2 நிமிஷத்தில் ஈஸியாக ரினியூல் பண்ணிக்கலாங்க. இதுக்காக நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் போகணுன்ற அவசியம் கிடையாதுங்க. ஓகேங்களா? ஸோ வாங்க என்ன டீட்டெயில்ன்றதை முழு விவரமாக வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் யூஸ்ஃபுல்லான நியூஸஸை உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? அது மட்டும் இல்லைங்க, எம்ப்ளாய்மெண்ட் சம்மந்தப்பட்ட A to Z எல்லா நியூஸும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலில் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோங்க. அதில் முக்கியமான பாயிண்ட், குறிப்பிட்ட இயர் பார்த்தீங்கன்னா ரினியூல் பண்ண மிஸ் பண்ணியிருப்போம். அவங்கன்னா பார்த்தீங்கன்னா எப்படி ஈஸியாக ரினியூல் பண்ணலாம்ன்ற பாயிண்ட்டும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலில் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோங்க. ஸோ அதை பார்த்தும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ரினியூல் பண்ணியிருக்காங்க. ஸோ இது போல் யூஸ்ஃபுல்லான நியூஸஸ்க்கு உங்கள் சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு கொடுத்தா மட்டும் போதுங்க. ஸோ இன்னைக்கு கண்டென்ட் என்னன்றதை பார்க்க போயிடலாம். ஓகேங்களா? நான் பார்த்தீங்கன்னா இப்போது ரீசெண்டாக என்னுடைய சிஸ்டர் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஐடி ரினியூல் பண்ணணும்னு என்கிட்ட கொடுத்துருந்தாங்க. நான் பார்த்தீங்கன்னா அதுக்கு ரினியூல் பண்ணுறதுக்கு எம்ப்ளாய்மெண்ட்டுக்கான அஃபிஷியல் வெப்சைட் ஓப்பன் பண்ணி லாகின் பண்ணி லாகின் பண்ணுறதுக்கு உள்ளே போனாலே யூசர் ஐடி பாஸ்வேர்ட் இன்வேலிட் என்று எனக்கு காமிச்சதுங்க. ஸோ எதனால இன்வேலிட் காட்டுதுன்ட்டு நம்மளுக்கு தெரியல. ஸோ அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக 2 or 3 டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணேன். அப்போ பார்த்தீங்கன்னா மாறி மாறி வந்தது. இன்வேலிட் மட்டும் காமிச்சது, அதுக்கப்புறம் பாஸ்வேர்ட் மட்டும் காமிச்சது. சரி, இதுக்கு என்னதான் சொல்யூஷன்ட்டு அது கீழே 2-3 ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை தான் ட்ரை பண்ணி பார்க்கலாமே ட்ரை பண்ணேன். ஸோ லாகின் பார்த்தீங்கன்னா கடைசியாக லாகின் ஆகிடுச்சு. லாகின் பண்ணது பார்த்தீங்கன்னா 2 நிமிஷத்தில் நான் ரெனியூல் பண்ணிட்டேங்க. ஸோ அந்த ப்ராசஸ் எப்படின்றது தாங்க இன்றைக்கான வீடியோவில் தெளிவாக சொல்ல போகிறேன். ஸோ வாங்க என்ன டீட்டெயில்ன்றதை பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுடைய மொபைலில் ஏதாவது ஒரு கூகுள் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுள் ப்ரௌசரில் பார்த்தீங்கன்னா கூகுள் சர்ச் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் ரினியூவல்னே நீங்கள் டைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? கூகுள் சர்ச் எடுத்துக்கோங்க. கூகுள் சர்ச் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் ரினியூவல்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணதும் ஃபஸ்ட்டு வெப்சைட் இது போல் தாங்க ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட் டிஎன் வேலைவாய்ப்பு.gov.in. ஓகேங்களா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வெப்சைட்டே வரும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா நார்மல் இன்டர்ஃபேஸ் இது போல் தாங்க இருக்கும். இதில் யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா அந்த அம்புக்குறி மாதிரி இருக்குது இல்லைங்களா? ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக ரெனியூல் பேஜுக்கு போய்டும். அதில் போய் நம்ம ரெனியூல் பண்ணிக்கலாம். அதுதான் பார்த்தீங்கன்னா பேசிக் ப்ரொசீஜர். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரை பண்ணுறப்போ யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து அது மாதிரி அந்த அம்புக்குறி மேலே டிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் போகிறதுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா யூசர் ஐடி பாஸ்வேர்ட் இன்வேலிட் நாட் வேலிட் இது போல் ஏதாவது எரர் காமிச்சதுன்னா பாஸ்வேர்டு சம்மந்தப்பட்ட எரர் காமிச்சு கீழே ஃபர்கெட் பாஸ்வேர்ட் கொடுத்து நம்ம பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணிக்கலாங்க. ஸோ இல்லை யூசர் ஐடி சம்மந்தப்பட்ட ஏதாவது எரர் காமிச்சதுன்னா கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸிக்டிங் யூசர்ன்ட்டு இருக்குது பாருங்கள், கிளிக் ஏர்ன்ட்டு. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒன்று இருக்குது பாருங்கள். கிளிக் பண்ணதும் ஃபஸ்ட்டு பேஜே பார்த்தீங்கன்னா இது போல் தாங்க ஓப்பன் ஆகுது. இதில் பெருசான ஒன்றும் இல்லைங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த ஊர் அதை பேஸ் பண்ணியிருக்கோங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மேல் ஆர் ஃபீமேல் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிங்க இல்லையா எம்ப்ளாய்மெண்ட் ஐடியில், ஸோ அந்த இயர் கேட்டிருப்பாங்க 2013 2000. ஸோ இது போல் இயர் பார்த்தீங்கன்னா அதிலே கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்து கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் பார்த்தீங்கன்னா இதில் என்டர் பண்ணணுங்க. இது மட்டும் தான் நீங்கள் என்டர் பண்ணுற போல் இருக்கும். யூசர் ஐடி யூசர் நேம் பார்த்தீங்கன்னா அதுலேயே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஷோ ஆகும். அதுக்கப்புறம் பாஸ்வேர்டுக்கு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இதில் லாகின் கொடுத்துக்கோங்க. இதோட பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கொடுத்து லாகின் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் இது போல் தாங்க உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் ஷோ ஆகும். அரியலூர், கோயம்புத்தூர், செங்கல்பட்டு, சென்னை. ஸோ சென்னையிலேயே 2 கொடுத்துருக்காங்க. கூடலூர், திண்டுக்கல், தருமபுரி, ஈரோடு, கள்ளக்குறிச்சி, கிருஷ்ணகிரி, காஞ்சிபுரம், கரூர், மதுரை. ஸோ இது போல் தாங்க உங்களுடைய ஊர் பேரோடு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எந்த ஊர் கரெக்டாக அதை கொடுத்துக்கோங்க. கரெக்டாக கொடுத்துட்டு ஜெண்டர் கொடுத்துக்கோங்க. போல் எல்லாம் கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு உங்களுடைய ஊர், அதுக்கப்புறம் உங்களுடைய ஜெண்டர், அதுக்கப்புறம் எந்த இயரில் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் யூசர் ஐடியில் அந்த பாக்ஸில் நீங்கள் டிக் பண்ணால் போதும். ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா யூசர் ஐடி யூசர் நேம் பார்த்தீங்கன்னா அதிலே ஜென்ரேட் ஆகும். பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கொடுத்து லாகின் கொடுத்துக்கோங்க. லாகின் கொடுத்ததும் நார்மலாக பார்த்தீங்கன்னா இது போல் தாங்க
ரெனியூல் பண்ணுற பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஷோ ஆகும். இப்போ நீங்கள் எப்படி ரெனியூல் பண்ணணும்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் ப்ரொஃபைல்ன்ட்டு இருக்குது இல்லையா, ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா ரெனியூலன்ட்டு இருக்கு பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒன்னே. ஸோ அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா கேண்டிடேட் ரெனியூலன்ட் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா இது போல் தாங்க லோடிங் ஆகும். லோடிங் ஆகிட்டு ரெனியூவல் டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 2027 கொடுத்துருக்காங்க. ஸோ இது போல் தாங்க ஷோ ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ உங்களுடைய ஐடி வந்து பார்த்தீங்கன்னா ரெனியூவல் ஆகிடுச்சுங்க.